இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய செயல் தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை பாஜக தேசிய செயல் தலைவராக செயல்பட்டு வந்த ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் சற்று நாட்கள் அவரது பதவிக்காலமானது நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது புதிய தேசிய செயல் தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. பீகாரைச் சேர்ந்த அம்மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் நபின் என்பவர்தான் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய செயல் தலைவர் என்று அறிவிக்கப்பட்டு அவரது நியமனம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம். பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதின் நபின் அவர்களுடைய பின்னணி என்ன, அவர் கடந்து வந்த அரசியல் பாதை என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவராக பீகாரை சேர்ந்த நிதின் நபின் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அதற்கான அறிவிப்பினை தேசிய பாஜக வெளியிட்டிருக்கிறது. நிதின் நபினை பொறுத்த வரைக்கும் இவர் பீகாரை சேர்ந்த ஒருவர். பீகார்ல தற்போது சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறார். இவரை தான் தற்போது பாஜகவுடைய தேசிய தலைமை செயல் தலைவராக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா பல மாத காலம் நீட்டிக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய 2000 முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் பதவிக்காலம் என்பது முடிவடைந்தது. தேர்தலை மையமாக கொண்டு அவரது பதவிக்காலம் என்பது நீட்டிக்கப்பட்டு தற்போது வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாகவே புதிய தேசிய செயல் தலைவர் என்பவரை தற்போது பாஜக வெளியிட்டிருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பீகார்ல முக்கிய ஒரு பாஜகவுடைய மூத்த தலைவரினுடைய மகனாக இருந்தவர். நபின் கிஷோர் சின்ஹாவினுடைய மகன் தான் இவர். இவர் தற்போது நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களுக்கான அந்த சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டுதான் அவர் செயல்பாடு வருவதற்காக தான் இவரை தற்போது செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அதிகாரப்பூர்வ செயல் தலைவராக இருக்கக்கூடியவர் எப்போது அந்த தலைவராக நியமிக்கப்படுவாரா இல்ல அடுத்து புதிய தலைவர் என்பவர் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வியுமே இதன் மத்தியில் இருந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று வெற்றியை பாஜக படைத்திருந்தது. அதன் அடிப்படையில தான் அந்த வெற்றியை நிலைநாட்டும் விதமாக அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை தற்போது தேசிய அளவில் செயல் தலைவராக பாஜக தற்போது அறிவித்திருக்கிறது. ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவர் ஜே.பி. நட்டாவினுடைய அறிவுறுத்தலின் கீழ் தான் பணியாற்றுவார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு மூத்த அரசியல் தலைவராக கூடிய ஜே.பி. நட்டா ஆலோசனைப்படிதான் இவர் செயல்படுவார். வரக்கூடிய காலங்கள்ல இந்த 5 மாநில தேர்தல்கள் மட்டுமில்லாமல் கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்கனவே மீதமுள்ளவர்களுக்கு பொறுப்பு என்றால் ஒரு செயல் தலைவர் மாற்றப்பட்ட பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கட்டும், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், தேசிய துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் இனிமேல் சீரமைக்கப்பட்டு புதிய பொறுப்புகளானது நிறைய அனைவருக்கும் வழங்கப்படும். ஏனென்றால் பாஜகவுடைய அந்த பொறுப்பு, அதாவது உறுப்பினர்கள் சேர்க்கையின் பொழுதே கட்சியினுடைய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளும் அதாவது காலம் முடிந்துவிட்டது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இப்ப இவர் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு இனிமேல் புதிய பொறுப்புகள் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வரக்கூடிய காலங்களில் பாஜகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக செயல் தலைவராக நிதின் நபின் என்பது செயல்படுவார். நன்றி தாமரைக்கனி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தேசிய செயல் தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பீகாரின் நிதின் நபின் என்பவர்தான் பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.